பொறுப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட கனிம வளத்துறையானது கூட்டுக்கொள்ளையில் ஈடுபட்டிருக்கு. அந்த கனிம வள கொள்ளைக்காரர்கள் கூட தன்னை இணக்கத்தை காட்டி தன்னுடைய இணக்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்கு துணை போய் இருக்கின்றார்கள். அதற்கு மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரி உறுதுணையா இருந்திருக்காரு. அதனாலதான் மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் கூட இந்த கனிம வளத்துறை அதிகாரியினுடைய உடைமைகளை சட்டவிரோதமாக சேகரித்த சம்பாதித்த பணங்களை எல்லாம் பறிமுதல் செய்து அரசுடைமையாக்கப்பட வேண்டும் என்று தீர்மானமே மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 58 குவாரிகள். அந்த அடிப்படையில் அந்த 58 குவாரிகளை கவர்மெண்ட்டுக்கு நீங்க பெனால்ட்டியோட கட்டணும்னு சொல்லி அவர் ஒரு இதை அனுப்பிச்சிருக்காரு. அந்த அடிப்படையில் இந்த இது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை தமிழ்நாட்டில் அந்த ராமநாதபுரத்தினுடைய எம்பி நவாஸ்கனி அவங்க கிளப்பியிருக்காங்க. 6 மணி வீடுகளில் நம்மளுடைய திருப்பரங்குன்றம் என்பது முதல் படையாக அது அடையாளம் காணப்பட்டு குறிப்பாக இந்து தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு தலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த திருப்பரங்குன்றத்த மலையை இவங்க ஏதோ சிக்கந்தர் மலை என்று சொல்லி அந்த மலையில நாங்கள் அசைவம் சாப்பிடுவோம், அசைவம் எடுத்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. இது இஸ்லாமிய பெரியவர் ஒருவர் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடமா அடையாளம் காணப்பட்ட ஒரு இடத்தை தனக்கு சொந்தமான ஒரு மலையாக தன் இஷ்டத்துக்கு ஒரு பிரபலமான ஒரு மிகப்பெரிய இந்து சமுதாயத்தினுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு திருத்தலத்தில் இது போன்ற அசைவ உணவை திட்டமிட்ட ரீதியிலே மத கலவரத்தை தூண்டும் விதமாக ராமநாதபுரத்தினுடைய எம்பி மரியாதைக்குரிய நவாஸ்கனி அவர்களுடைய செயல்பாடு இந்த அசைவ உணவை அந்த இடத்துல போய் சாப்பிட்டது அவருடைய அந்த பதவி பிரமாணத்திற்கு ஏற்றுக்கொண்டதற்கு நேர் எதிராக ஒரு கலவர சூழலை உருவாக்கக்கூடிய அளவில் அந்த நிகழ்வு அரங்கேறி இருக்கின்றது. அவர் எப்போ வந்துட்டு போனாரோ அப்போ அந்த பிரச்சனை பெரிய பூதாகரமாக இருக்கு. எனவே அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தில் ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்கு ராமநாதபுரத்தினுடைய எம்பி நவாஸ்கனி அவர்கள் முயற்சித்திருக்கின்றார். ஆனால் இந்து சமுதாயத்தினுடைய பெரியவர்கள் முழு பக்தர்கள் எல்லாம் ஆன்மீக ரீதியாக அதை மீட்டெடுப்பதற்கான போராட்ட களத்தை சட்டத்துக்கு உட்பட்டு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மற்ற கட்சியில இந்த 6 மணி வீடு என்பது அனைத்து அரசியல் கட்சியில கடவுள் மறுப்பு இயக்கமாக சொல்லக்கூடிய திராவிட கழகம் ஆரம்பித்து திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மிகப்பெரிய பொறுப்பாளர்கள்லாம் தீவிர முழு பக்தர்களாக இருக்காங்க. இருந்தும் கூட இப்பேற்பட்ட ஒரு சமூகத்திற்கு எதிர்ப்புன்னு சொல்லலை. ஏன்னா எதிர்க்கக்கூடியவர்களும் ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரே காரணத்திற்காக நியாயத்தை கூட சொல்ல மறுக்கக்கூடிய ஒரு பிடிப்பான இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வாய் பேச மறுக்கிறாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அவங்க இந்த நியாயத்தை எடுத்துரைக்கின்றார் இந்துக்களுக்காக. பத்திரிகை செய்தியில வந்தது பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். சமீப காலமாக இது போன்ற பொது சொத்துக்களை அது கனிம வள கொலையில ஈடுபடுபவர்களை யாரெல்லாம் தட்டி கேட்கிறார்களோ அவங்கெல்லாம் கொலை செய்யப்படுவது சர்வசாதாரணமாக தமிழகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தான். தேனி மாவட்டம் கேரளாவுடைய அண்டை மாவட்டமாக இருக்கின்ற காரணத்தினால தேனி மாவட்டத்தினுடைய கனிமங்கள் எல்லாம் டிப்பரா எண்ணிக்கையில எண்ண முடியாத அளவிற்கு நம்மளுடைய கனிம வளங்கள் கேரளாவிற்கு கொண்டு சென்று தான் இருக்காங்க. அந்த அடிப்படையில் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கனிம வளத்துறை அதிகாரிகள் எல்லாம் ஏற்கனவே அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு வந்திருக்கு. இந்த தேனி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளை சம்பந்த அவர் கண்டிக்காதனுடைய விளைவாக இந்த தேனி மாவட்டத்தில் இருந்த அந்த கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டவர்களை 6 மாதங்களுக்கு முன்பாக நம்மளுடைய சப் கலெக்டர் அவர்கள் ஆய்வு செய்து பார்க்கும்போது அரசாங்கத்திற்கு சேர வேண்டிய கிட்டத்தட்ட 138 கோடி ரூபாய்க்கான கனிம கொலை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 58 குவாரிகள். அந்த அடிப்படையில் அந்த 58 குவாரிகளை
கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்க பெனால்ட்டியோட கட்டணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு இதை அனுப்பிச்சிருக்காரு. அந்த அடிப்படையில் இந்த கனிம வளங்களை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட கனிம வளத்துறையானது கூட்டுக்கொள்ளையில் ஈடுபட்டிருக்கு. அந்த கனிம வள கொள்ளைக்காரர்கள் கூட தன்னை இணக்கத்தை காட்டி தன்னுடைய இணக்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்கு துணை போய் இருக்கின்றார்கள். அதற்கு மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரி உறுதுணையா இருந்திருக்காரு. அதனாலதான் மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் கூட இந்த கனிம வளத்துறை அதிகாரியினுடைய உடைமைகளை சட்டவிரோதமாக சேகரித்த சம்பாதித்த பணங்களை எல்லாம் பறிமுதல் செய்து அரசுடைமையாக்கப்பட வேண்டும் என்று தீர்மானமே மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதிகாரிகளுக்கும் பங்கு இருக்கு நீங்க சொல்றீங்களா? 100% பங்கு இல்லாமல் இது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. 100% பங்கு ஒரு 138 கோடி ரூபாயோடைய கணக்கீட்டு விகிதாச்சார அடிப்படையில் கொள்ளை போயிருக்குதுன்னு சொன்னா அது ஒரு நாள் இரவுலோ இல்லை ஒரு மணி நேரத்தில் போறதுக்கு இல்லை. அது கிட்டத்தட்ட 6 மாதங்களோ ஒரு வருட கணக்காக இது கடத்தப்பட்டு இருக்கு. இதை கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருந்தவர்கள் ஏன் கண்காணிக்க தவறினாங்க? அவங்க தன்னுடைய பொறுப்பை சரியா செஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்காது. மக்களுக்கு சேர வேண்டிய வருவாய் தனிநபர்கள் லாபம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. இப்படி கனிம வளத்தை கூட்டுக்கொள்ளையில இந்த மாவட்ட கனிம வளத்துறையும் அதில் இணைந்து கொண்டு இந்த சதி செயலில ஈடுபட்டிருக்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. கட்டளன்னு சொன்னா அது வந்து இனிமேல் எப்படியோ இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேனி மாவட்ட தலைவர் முறையில் இந்த தேனி மாவட்டத்தின் வளங்களை இந்த தேனி மாவட்டத்தினுடைய சொத்துக்களை தனிநபர் சூறையாடுவதற்கோ இல்ல கொள்ளை கூட்டங்கள் அதை அபகரித்து செல்வதற்கோ பாரதிய ஜனதா கட்சி அதை கண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. அதை மக்களை திரட்டி ஆர்ப்பாட்ட போராட்டத்தின் மூலியமாக தடுத்து நிறுத்தும் வரை இனிமேல் தேனி மாவட்டத்தினுடைய களச்சூழலை உருவாக்குவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க கிடைக்கப்பட்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமானது தோல்வியடைந்த அரசாங்கமாக, தேர்தல் நேரத்தில் தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாங்கமாக, பொய்யான வாக்குறுதியை 100% செய்துவிட்டதாக பொய் வாக்குறுதியை தினம் தினம் அள்ளி வீசிக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கமாக, அரசாங்கத்தினுடைய முதல்வராக துணை முதல்வராக இருக்கக்கூடிய காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம். எந்த மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த வேலையும் நடக்கல, வேலை வாய்ப்பு உருவாக்கி தரல, பொருளாதாரத்தினுடைய தேக்க நிலை மீட்சி அடையல. அதே மாதிரி ஏழைகளுக்கான அந்த வறுமை கோடு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது. இப்படி தனிநபர்களுடைய தேவைகள் கூடிக்கொண்டே போகுது. அரசாங்கம் மற்ற அரசாங்கத்தினுடைய கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் செல்வ செழிப்போட வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் தோல்வி அடைந்த அரசாங்கமாக தான் நான் பார்க்கிறேன். மக்கள் மன்றத்தில், குறிப்பா தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கைகளுடைய அடிப்படையில் எதிர்கட்சியாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாமே தவிர மக்கள் மனதில் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் இன்ச்சு பை இன்ச்சா வாட்ச் பண்ணி அதற்கான குரலை ஒழிக்க செய்திருக்கிறவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். அந்த அடிப்படையில் அந்த அரங்கத்தில் வேணா எதிர்கட்சியாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாமே தவிர மக்கள் மன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி தான் எதிர்கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் எதிர்கட்சி தலைவராக மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் திறந்து கொண்டிருக்கிறார்கள்.